டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி ரசகுல்லா. அதற்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டரு, பசும்பாலாக இருந்தால் நல்லது, தயிர் 1 கப், சர்க்கரை 3/4 கப். இப்போ பால் நல்லா கொதிக்குது. தயிர் 1 கப்பு, புளிக்காத தயிர் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி எல்லோயிஷாக தண்ணி பிரியணும். அது வரைக்கும் கிளறி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து வடிச்சிடலாம். லேசான துணியில் முக்கி பன்னீரை வடிச்சிட்டு தண்ணியில் இப்படி முக்கி எடுத்துடணும். நூலில் கட்டி தொங்க விட்டுறணும். பன்னீர் இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. 10 நிமிஷம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். சர்க்கரை 1/4 கப்பு போட்டிருக்கேன். தண்ணி 2 டம்ளரே ஊற்றலாம். இப்போ கொதி வந்துருச்சு. சர்க்கரை தண்ணியை வடிச்சிடணும், டஸ்ட் இல்லாமல். பால்ஸை போட்டுடலாம். இது சைஸு டபுள் ஆகும் ரசகுல்லா. இதை நம்ம கட்டம் போட்டு மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. குத்துனா இப்படி நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ரசகுல்லா ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.